குட் ஈவினிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th சோஷியல் டேர்ம் 2ல் இருக்க ஹிஸ்ட்ரியில் இருக்க பாக்ஸ் கொஷின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேத காலம். இந்திய வரலாற்றில் எதை வேத காலம்னு சொல்லுவாங்கன்னா கிமு 1500 600 வரைக்கும் இருக்க காலகட்டத்தை தான் வேத காலம்னு சொல்லுவாங்க. இந்த வேத காலங்கிற பேர் எதுலேருந்து வந்துச்சுன்னா வேதங்கள் அதுலேருந்து தான் வந்தது. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை, ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். இது என்ன மெத்தட்னா என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை ஒரு நிலத்துல மேலே இருக்க மரம் செடி கொடி இது எல்லாத்தையுமே வெட்டி எரிச்சிடுவாங்க. எரிச்சதுக்கு அப்புறமா அந்த நிலத்துல ஒரு கொஞ்ச நாளுக்கு வேளாண்மை செய்து அதுக்கப்புறமா அந்த நிலத்தை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறொரு இடத்துக்கு அதே மாதிரி போய் அங்கே உள்ள மரம் செடி கொடி இதெல்லாம் வெட்டிட்டு அங்கே வேளாண்மை செய்ய தொடங்குவாங்க. இதுக்கு பேர் தான் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. அதுதான் இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலம் கைவிடப்படும். பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவர். 4 வேதங்கள். 4 வேதங்கள் என்னென்னா ரிக், யஜூர், சாம, அதர்வன. அடுத்தது இந்தியாவின் தேசிய குறிக்கோள். சத்தியமேவ ஜெயதே தான் இந்தியாவோட தேசிய குறிக்கோள். அதோட தமிழ் மீனிங் வாய்மையை வெல்லும். இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இந்த வாக்கியத்தை முண்டக உபநிடதம். அடுத்தது சபா. சபானா மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதினா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. பாலி. பாலிங்கிறது ஒரு வகையான டாக்ஸ். அது என்னன்னா ஒருத்தங்க இப்போ விவசாயம் செய்கிறாங்கன்னா அந்த மகசூல்லேருந்தோ இல்லைன்னா கால்நடைகள் வளர்க்குறாங்களே அதுலேருந்தோ 1/6 மடங்கு அவங்க பங்கை வரியாக செலுத்தணும். அதுதான் பாலி டாக்ஸ். ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்ன? தங்கம், ஹிரண்யா, தங்கத்தோட பேர் தான் ஹிரண்யா. இரும்பு, சியாமா. தாமிரம் அல்லது செம்பு, அயாஸ். தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம். பெருங்கற்காலத்தை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெகாலித்திக் ஏஜ். மெகானா பெரிய, லித் என்றால் கல். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதாலும் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு என்னென்ன ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சுன்னா எஃகு. இது பற்றியும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இது மேலெலாம் வரி விதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற நியூஸ் பற்றியும் பெரிப்ளஸ்ல குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நடுக்கற்கள். இறந்து போன ஒரு வீரனோட நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் தான் நடுக்கல். நடுக்கல் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் காணப்படுதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனிக்கு அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை. சமணம், ஜெயின் என்னும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். அதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும். கர்மா அல்லது கர்ம வினை என்றால் என்ன? இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கையாகும். மோட்சம். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் ஆகும். மகாவீரரோட தலைமைச் சீடர் தான் கௌதம சுவாமி. இவர் தான் மகாவீரரோட போதனைகளை தொகுத்தார். அதோட பேர் தான் ஆகம சித்தாந்தம். சுவரோவியங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. சைத்தியம் அப்படிங்கிறது ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம். விகாரைகள், மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள். ஸ்தூபி, புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம். இவை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும். இடைவழி அல்லது நடுவுநிலை வழி அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்து மேலே தீவிரமான பற்றும் இல்லாமையும் ஃபுல்லாவே துறவு வாழ்க்கை மேற்கொள்ளாமையும் இருக்கிறது தான் இடைவழி அல்லது நடுநிலை வழி. அதை தான் உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்றும் இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது. அடுத்ததா பௌத்த மாநாடுகள். 4 பௌத்த மாநாடுகள் கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்க நடந்துச்சுங்கிற இடத்தோட பேரையும் கொடுத்துருக்காங்க. இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பௌத்த மாநாடு ராஜகிரிகம்ல நடந்துச்சு. 2வது பௌத்த மாநாடு வைசாலி, 3வது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம், 4வது பௌத்த மாநாடு காஷ்மீர்.
கணா. கணா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சங்கா என்றால் மன்றம் என்று பொருள். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கன சங்கங்கள். கன சங்கங்கள் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கன சங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றின. நாலந்தா. நாலந்தா யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னம். ஓகேவா. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் ஆகும். பௌத்த மடாலயம்னா கல்வி சொல்லி கொடுக்குற இடம். ஓகேவா. அடுத்து குப்தர்களின் காலத்துல தான் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமா திகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா, குமாரகுப்தர் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டுவாரு. அதுக்கப்புறமா டெல்லி சுல்தான்ஸோட பீரியட்ல பக்தியார் கில்ஜினால இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அடிச்சு நொறுக்கப்பட்டுரும். ஓகேவா. அடுத்து நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல் நா கூட்டல் அலம் கூட்டல் தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது. இதோட பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர் என்பதாகும். மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார். அவர் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. இந்நூல் மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஒரு முக்கிய சான்றாகும். மெகஸ்தனிஸ்ங்கிறது கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரோட தூதுவரா சந்திரகுப்த மௌரியரோட அரசவையில் இருந்தாருன்னு சொல்றாங்க. அவர் எழுதின புக்கோட பேர் தான் இண்டிகா. அந்த புக்ல இருந்து மௌரிய பேரரசை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த புக்கு மௌரிய பேரரசை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு முக்கிய சான்றா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாடலிபுத்திரம். மௌரிய பேரரசோட மாபெரும் தலைநகரம் தான் பாடலிபுத்திரம். அந்த பாடலிபுத்திரத்துக்கு 64 நுழைவாயில்கள், 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்ததா சொல்றாங்க. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொன்னது H.G. வெல்ஸ். இவர் ஒரு வரலாற்றறிஞர். சிங்கமுகத்தூண். சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் தான் இந்திய தேசிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும். அந்த தூணோட வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் தான் இந்திய தேசிய கொடியில இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரமாகும். ஓகேவா. அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்து முறை சாஞ்சி, பிராமி, காந்தகார் கிரேக்கம் மற்றும் அராமிக். வடமேற்கு பகுதிகள் கரோஸ்தி. பேராணை அப்படின்னா என்னன்னா அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் ஆகும். ருத்ரதாமனின் ஜுனாகத் அல்லது கிர்னால் கல்வெட்டு சுதர்சனா ஏரி உருவாக்கப்பட்டதை கூறியுள்ளது. இதற்கான பணிகள் சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் தொடங்கப்பட்டது. அசோகரின் காலத்தில் பணிகள் நிறைவு பெற்றன. யக்ஷன் அப்படிங்கிறவர் ஒரு கடவுள். எதை சார்ந்த கடவுள்னா நீர், வளம், மரங்கள், காடுகள் மற்றும் காட்டுச் சூழல் இதை சார்ந்த ஒரு கடவுள் தான் யக்ஷன். யக்ஷி அப்படிங்கிறது இந்த யக்ஷனோட பெண் உருவம். ஓகேவா. அடுத்து இப்போ இருக்க நகரங்களோட பண்டைய பெயர்களையும் இப்ப இருக்க பெயரையும் கொடுத்திருக்காங்க. ராஜகிரிகம், ராஜ்கிர். பாடலிபுத்திரம் தற்போதைய பெயர் பாட்னா. கலிங்கா தற்போதைய பெயர் ஒடிசா. அடுத்து சீன பெருஞ்சுவர். உலக அதிசயங்கள்ல ஒன்னான சீன பெருஞ்சுவர் பழங்காலத்துல கட்டப்பட்ட தொடர்ச்சியான கோட்டை சுவராகும். குன் சி ஹங் அப்படிங்கிற ஒரு பேரரசர் தன்னோட பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக எந்த வருஷத்துல கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை இணைத்தார். அதுதான் சீன பெருஞ்சுவர்னு சொல்றாங்க. அடுத்து ஒலிம்பியாவின் ஜிஎஸ். கிறிஸ் நாடு எங்க இந்த ஒலிம்பியாவின் ஜிஎஸ் எந்த இடத்துல இருக்குன்னா கிறிஸ் நாடுங்கிற நாட்டுல ஒலிம்பியால இருக்கு. காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. கடவுள் ஜிஎஸ். ஓகேவா. சிறப்பு பண்டைய உலகின் ஒரு அதிசயங்களுள் ஒன்று. அடுத்தது முடியாட்சி. அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாக மாறுகிறது. இந்த அரசுகள் வைதீக வேத மரபுகளை பின்பற்றின. அடுத்து 16 மகாஜன பதங்கள் என்னென்னு சொல்றாங்க. குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம். இதோட 6th செகண்ட் டேர்ம்ல இருக்க சோஷியல்ல இருக்க ஹிஸ்டரி பாக்ஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல 6th தேர்ட் டேர்ம்ல சோஷியல்ல இருக்க ஹிஸ்டரி பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.